ஓடும் பறக்கும் ரயிலுக்கு மேலேயே பறக்கப் போகும் சென்னை மெட்ரோ. CMRL செய்திருக்கும் இன்ஜினியரிங் அதிசயம். கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளில் மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலான 5வது வழித்தடத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொறியியல் சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. ஆதம்பாக்கம் பகுதியில் உள்ள பறக்கும் ரயில் நிலையத்தின் கூரையை ஊடுருவி அதற்கு மேல் சென்னை மெட்ரோ பாதை அமைக்கப்பட்டு வருகிறது. வழக்கமான பாதையில் சென்றால் அப்பகுதியில் உள்ள ஏராளமான குடியிருப்பு வீடுகளை இடிக்க வேண்டிய சூழல் இருந்தது. இதனால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காகவே கூடுதல் தொழில்நுட்ப சவால்களையும் மீறி பறக்கும் ரயில் நிலையத்தின் கூரை வழியே செல்லும் இந்த மாற்று கட்டமைப்பு திட்டம் தேர்வு செய்யப்பட்டது என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் திட்ட இயக்குநர் அர்ஜுனன் தெரிவித்துள்ளார். இதற்காக ஆதம்பாக்கம் பறக்கும் ரயில் நிலையத்தின் கூரையின் ஒரு சிறிய பகுதியும் பக்கவாட்டு சுவர்களும் கவனமாக அகற்றப்பட்டன. தரைப்பகுதியிலிருந்து சுமார் 20 மீட்டர் உயரத்தில் பறக்கும் ரயில் பாதையின் மின்சார கம்பிகளுக்கு மேல் மெட்ரோ ரயில்கள் இயங்கும் வகையில் இந்த பாதை உருவாக்கப்பட்டுள்ளது. தற்போது இயங்கி வரும் ரயில் பாதைக்கு மேல் கான்கிரீட் தூண்களை அமைப்பது சாத்தியமில்லை என்பதால் 56 மீட்டர் நீளமுள்ள ஸ்டீல் காம்போசிட் கர்டர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவின் வளைவான பகுதியில் இத்தகைய இரும்பு கர்டர்களை பயன்படுத்தும் முதல் மெட்ரோ நிறுவனம் சென்னை மெட்ரோ என்பது குறிப்பிடத்தக்கது. ரயில்வே பாதுகாப்பு ஆணையரின் முறையான அனுமதியுடன் தொடங்கப்பட்ட இந்த பணிகள் வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் ரயில் சேவை முழுமையாக தொடங்குவதற்கு முன்பே முடிக்கப்பட்டன. இந்த புதிய பாதையில் மெட்ரோ ரயில்கள் பறக்கும் ரயில் பாதைக்கு செங்குத்தாக செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டு இரு பாதைகளுக்கும் இடையே 6.8 மீட்டர் இடைவெளி பராமரிக்கப்படுகிறது. இந்த வசதியை பயன்படுத்தி பயணிகள் எளிதாக மாறுபட்ட ரயில் சேவைகளுக்கு மாற முடியும். மெட்ரோவிலிருந்து பறக்கும் ரயில் சேவைக்கு செல்ல விரும்பும் பயணிகள் ஆதம்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அடுத்ததாக அமைந்துள்ள வானுவம்பேட்டை மெட்ரோ நிலையத்தை பயன்படுத்தலாம். அங்கிருந்து வெறும் 5 நிமிட நடைப்பயணத்தில் ஆதம்பாக்கம் பறக்கும் ரயில் நிலையத்தை அடைந்து தங்களது பயணத்தை தொடர முடியும். நகர போக்குவரத்தில் இது மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைய உள்ளது. மக்களின் வாழ்விடங்களை பாதுகாத்து அதே வேளையில் அதிநவீன தொழில்நுட்பத்தோடு உருவாக்கியுள்ள இந்த ஆதம்பாக்கம் வழித்தடம் விரைவில் திறக்கப்படும் போது சென்னை நகர போக்குவரத்து வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதும் என்பதில் சந்தேகமில்லை.